தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து கோச்சிங்கன்னு வந்து வந்த விஜயை பார்த்துட்டு வந்து காவேரி அவங்க அம்மா என்ன சொல்கிறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இப்போ என்கிட்ட காசு படம் எதுவுமே கிடையாது, எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இந்த காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன், வெறும் விஜயா நான் வந்திருக்கேன், இப்போ என்ன வந்து அவங்க ஏற்றுப்பாங்களான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு காவேரி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே வாங்க தம்பி அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு வரணும், அதுக்கப்புறம் இங்கேயே வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். உங்கள் தாத்தா பாட்டி மனசு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம்ல நீங்கள் வந்தால். இப்போ அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அவங்க எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு தான், என் குடும்பம் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்கள் தம்பி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள், அதெல்லாம் அவங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் தான் கேட்டேன், காவேரி ஏற்றுக்க சொல்லி கேட்டேன், அவங்க ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னவங்க வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும்? என் காவேரி இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு தான் நான் வந்துட்டேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க காவேரி ஏற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் நாங்களும் 2 பேரும் சேர்ந்து வாழ சம்மதிக்கிறேன்னு சொன்னால் நான் ஏன் அங்கேருந்து வரப்போகிறேன்? அப்போ அவங்க மேலே தானே எல்லா தப்பும் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க? பணத்துக்காக தான் வந்து என் காவேரி வந்து இந்த மாதிரி என் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்கன்னு தானே சொன்னீங்க. இப்போ அவங்களால எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த பணமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு சொத்து சுகம் எதுவுமே முக்கியம் இல்லாத என் காவேரி தான் எனக்கு முக்கியம். இப்போது அது தயவு செய்து என்னை நம்புங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு காவேரி அவங்க அம்மா அப்படியே யோசிக்கிறாங்க. உடனே என்னடி சாரதா, இப்போ கூட அந்த பையனை நீ நம்ப மாட்டியா? எப்படி பேசுகிறாரு பார்த்தல, காவேரிக்காக எதுவுமே வேணான்னு தூக்கி போட்டு வந்த மனுஷனை இப்படி பேசினா எப்படி சாரதா? இப்போ நீ அவர் சந்தேகப்பட்ட இப்படி இல்லை இல்லை, நான் சந்தேகப்படலை அத்தை, நான் உண்மையிலே நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன் தம்பி. நீங்கள் என் பொண்ணு நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்போ எந்த சொத்து சுகமோ வேணான்னு ஒரு மனுஷன் முடிவெடுக்கிறானோ அப்போவே எந்த அளவு பாசம் வச்சுருக்கான் பொண்டாட்டி மேலேன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் தம்பி. நான் உங்களை ரொம்ப வந்து ஏதோ ஒன்று பேசியிருந்தா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை அப்படின்றாரு. சரிங்க தம்பி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் இங்கேயே தங்கலாம் அப்படின்னோடனே, இல்லை அத்தை அது வந்து இங்கே வந்து இடம் பத்தாது இல்லையா, எல்லாருக்குமே இடம் வேணும் இல்லையா, அதனால் என்னோடய ரூம்லேயே நான் தங்கிக்கிறேன், பக்கத்தில் தானே இருக்கோம் அப்படின்றாங்க. சரிங்க தம்பி, அத்தை இன்னொரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நாங்கள் இந்த ரூமில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் நானும் காவேரியும் வேறு தனி கொடுத்துரும் போயிடுவோம் அத்தை, தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. அது வந்து தம்பி ப்ளீஸ் அத்தை, இங்கே பாருங்கள், என் தாத்தா பாட்டி வேணான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வரல, சொத்து சுகம் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன். என் தாத்தா பாட்டி என்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க, இந்த மாதிரி நான் இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அத்தை அப்படின்னோடனே, சரிங்க தம்பி, நீங்கள் சொல்கிறபடியே நடக்கட்டும், காவேரி குழந்தை பிறக்க வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்றாங்க. காவேரி கிட்ட வந்து காவேரி லக்கேஜ் எல்லாம் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகட்டுமா அப்படின்னோடனே, சரிங்க நானும் ஒரே காவேரி போயிட்டு தூக்குறேன், சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வாங்குறாங்க. பரவாயில்ல அத்தை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் ரூமெல்லாம் வந்து ரெடியாக தாங்க இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல்ரெடி ஆனந்த் தானே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி வைக்கிறாங்க. காவேரி உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஐயோ என் பர்ஸ் எடுத்துகிட்டு வரல காவேரி அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குது அப்படி, சாரி காவேரி, இந்த டைமில் உன்னை நல்லா பார்த்துக்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும், ஆனால் இப்போ பாரு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, எனக்காக தானே நீ வந்தீங்க, எனக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. காவேரி விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறதும் அவங்க 2 பேரும் ரொம்ப சிரிச்சுக்கிறதும் அதே டைமில் அந்யூன்யமாக இருக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே பூரிச்சு போகிறாங்க சாரதா. உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க, பார்த்தல அந்த பையன் இப்படி பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு இவனை போய் இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சிருந்தீ சாரதா அப்படின்னோடனே, ஆமாம் அத்தை நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் தாத்தாவும் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. தாத்தா வந்து பாட்டியை சாமத்திட்டு திட்டுறாரு. சே இப்படி பண்ணிட்டியே, என் பேரனை என்கிட்ட பிரிச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. ரொம்ப அசதியாக இருக்கிறத பார்த்து காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இப்படிலாம் வாழ்ந்த மனுஷன் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே தோள் மேலே சாஞ்சிக்கிட்டு வந்து, இதுக்கப்புறம் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. ஆமாங்க, யாருமே பிரிக்க முடியாதுன்றா காவேரி.